வணக்கம் தோஸ்தம். என்னடா இவன் வண்டியில ஏறிட்டான், எங்க போறான்னு தானே யோசிக்கிறீங்க. வேற ஒண்ணும் இல்ல. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் வண்டியில போட்டுக்கிட்டு நாங்க கோயிலுக்கு போறோம். கிளம்ப காலம்பறது 4 மணியா. அதனால எல்லாரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. சோ என்ன பண்ணணும்னு தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது லைட்டா கண்ண செஞ்ச மாதிரி இருந்து உடனே டீ பிரேக். டீ பிரேக் என்னன்னா ஒரு டீயும் ஒரு போண்டாவும். இதுதான் நான் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சூரியன் வந்தாப்புல சூரியனுக்கு ஒரு பூவான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேர வேண்டிய இடம். எங்க தானே பாக்குறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. கோவேரியில உள்ள சிவன் கோயிலுக்கு தான் வந்தோம். சரி நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை தொடங்கணும் சொல்லிக்கிட்டு வேலை தொடங்க. எதுக்கு வந்தோம்னா இந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துக்கணும். ஒரு வேலை முடிஞ்சு மொட்டை அடிச்சாச்சு. இனி காது குத்தனா அது லேட் ஆகும். அதனால குளிச்சுக்கிட்டு வர சொல்லிட்டு குளிச்சாச்சு. என்ன கொண்டு வர மறந்தனால தலையில சௌரி மாதிரி இருந்து இருக்கிறத கொஞ்சம். அப்புறம் காலம் என்ன சாப்பாடுனா இட்லியும் சாம்பார். அது வீட்லயே செஞ்சு கொண்டு வந்தாங்க. அதுல சாப்பிட்டுக்கிட்டு லைட்டா கோயில்ல போய் அமைதியா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது காது குத்துறவரும் அந்த அதனால காதும் குத்திட்டு சொல்லிட்டு காது குத்திட்டு மதியம் சாப்பிடணும் இல்ல. அதுக்கு வீட்டுல இருந்து எல்லாம் காய்கறி எல்லாம் கொண்டு வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. சோறு சாம்பார் ஊறுகாய் இருந்தது. அதை வச்சு சாப்பிட சொல்லிட்டு சமைக்க தொடங்க. சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கமும் போட்டு அப்புறம் என்ன கிளம்புற டைம் தான். ஒரு 4:15 மணி எல்லாம் வண்டியை கிளப்பிட்டோம். என்னதான் சீக்கிரம் கிளம்பினாலும் வீடு வச்சு இருக்குது நைட்டு தான். ஜலதோஷம் இருமல் இருக்கும் போதுல இந்த சுக்கு கப்பையும் ஒரு பஜ்ஜியும் சாப்பிடுவேன். செம்மையா இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு கூட இருக்கும்போது இந்த ஜலதோஷம் இருமல் எதுவுமே தெரியாது. ஆனா கொஞ்ச நேரம் கழிஞ்சு எல்லா வெளியே சேர்ந்து வரும். காலம் ஏறும்போது இப்படி இருந்தது. ஈவினிங் எல்லாரும் போகும்போது இப்படி இருக்கும். இதான் ஒரு கஷ்டமான மற்ற ஃபேமிலிஸ் மாதிரி எல்லாம் எங்க ஃபேமிலிஸ் எல்லாம் சண்டை பிடிப்போம், ஒண்ணு சேரும், ஜாலியா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு இவ்வளவுதான். குட் நைட். எல்லாரும் தூங்குங்க. ஓகே.